மாதம் 1,00,000 சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரீம் இருக்குது. பட் ஆனால் அந்த கோல் எக்ஸாக்டாக எனக்கு எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு டெல் யூ எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ டு கோ ஃப்ரம் ஸ்க்ராச் டு 1 lakh salary per month. Hi, I'm Dr. Karuna. I'm a veterinarian and salary growth expert. I'm on a mission to help Tamil working professionals like you to get your dream salary and dream promotion. Personally, என்னுடைய careerல I went from 16,000 salary per month to 1 lakh salary per month within 3 years. நான் என்னுடைய கெரியரில் எக்ஸாக்டாக என்ன ஸ்டெப்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் கொடுக்க போகிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் சீக்கிரம் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்டென்ஷன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஸ்ட்ரைட். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் கால்டு த ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட்னா என்ன? நான் கரண்ட்டாக என்னுடைய இன்கம் எவ்வளோ ப்ளஸ் என்னுடைய ஸ்கில் லெவல் என்ன இருக்குது, இது ரெண்டு தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னுடைய சேலரி வாஸ் 16,000 per month அண்ட் என்னுடைய ஸ்கில் லெவல் வாஸ், எனக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் தான் தெரியும், வேறு எந்த ஸ்கில்ஸும் தெரியாது. நான் வெட்டினரி முடிச்சிருக்கேன், எனக்கு வெட்டினரி ரிலேட்டடாக வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட தெரியும், டயக்னோஸ் பண்ண தெரியும், ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும், அவ்வளோதான். ஓகே, தீஸ் ஆர் ஆல் மை ஸ்கில் லெவல்ஸ். ஓகே, இதை வந்துட்டு கிளியராக நீங்கள் எழுதணும். செல்ஃப் அசஸ்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஹானஸ்ட்டாக உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கிறீங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் நம்ம எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எங்கே போவோம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2 இஸ் clear target. See, the number one reason why most people fail is because they do not know what they want. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் மோஸ்ட் பீப்புள் ஆர் ஃபெயிலிங். ஸோ ஸ்டெப் 2 வந்துட்டு கிளியர் டார்கெட். கிளியர் டார்கெட்னா என்ன? ஒன்று வந்துட்டு எந்த இடத்துக்கு நான் போகணும், என்ன இன்கம் நான் வாங்கணும். 16,000 இருக்குன்னா நான் வந்துட்டு 5 இயர்ஸில் நான் 1 lakh போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கோல் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. பட் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு 3 இயர்ஸில் அந்த கோலை ரீச் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் கோல் செட்டிங். ஓகே, அந்த கோலே செட் பண்ணல அப்படின்னா 5 வருஷம் இருக்குமோ 10 வருஷம் இருக்குமோ எனக்கு தெரியாது. பட் பிகாஸ் ஆஃப் தட் கோல் அண்ட் ஃபோக்கஸ்ட், அதனால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. ஓகே, அது ஸ்டெப் 2. எந்த இடத்துல நான் போகணும், வாட் இஸ் மை டிசையர்ட் ஆர் வாட் இஸ் மை கோல், இன்கம் கோல். ஓகே, அது ஸ்டெப் நம்பர் 2ல ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் நான் போகணும் அப்படின்னா எனக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு வந்துட்டு நான் வந்து 16,000 1 lakh போனோம், எனக்கு என்ன ஸ்கில்ஸ் நான் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் என் பாஸ் கிட்ட போயிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, என்னுடைய கோல் இது தான், கம்பெனிக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஹீ டோல்ட் மீ எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ கிவன் மீ இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் பில்ட் பண்ணுவோம். வெறும் வெட்டினரியில் மட்டும் இருந்தால் பத்தாது, நீங்கள் வந்துட்டு யூ நீட் டு நோ ஹவு டு மேனேஜ் பிஸ்னஸ், யூ நீட் டு நோ ஹவு டு மேனேஜ் பீப்புள், யூ நீட் டு நோ ஹவு டு மேனேஜ் யுவர் டைம், யூ நீட் டு நோ ஹவு டு செட் கோல்ஸ். அந்த மாதிரி சில சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு அந்த ரோட் மேப்பும் கிடச்சிது. ஸோ எங்கே இருக்கீங்க அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. வாட் இஸ் யுவர் கரண்ட் இன்கம், வாட் இஸ் யுவர் கரண்ட் ஸ்கில்ஸ். ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கிளியர் டார்கெட், விச் இஸ் வாட் இஸ் யுவர் இன்கம் கோல் அண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்கில்ஸ் யூ நீட் டு டெவலப் டு கெட் டு தட் இன்கம் கோல். இதுதான் 2 ஸ்டெப். இது 2 இருந்தாவே யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரீச். ஓகே, மீனிங் மைண்டில் மென்டலாக நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க அந்த கோல். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ஃபாலோவிங் த ப்ரூவன் பிளான். ப்ரூவன் பிளான்னா என்ன? சி, கோல் யார் வேணால் செட் பண்ணலாம். ஓகே, வின்னர்ஸ்க்கும் லூசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கோல் தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு யார் ஒருத்தவங்க அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு ப்ரூவன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ எவ்ரி சிங்கிள் டே, அவங்க கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த ப்ரூவன் பிளானை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ப்ரூவன் பிளான்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், யாருன்னா ஒருத்தர் உங்களை மாதிரியே இருக்கவங்க ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த கோலை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அவங்க கிட்ட இருந்து அந்த என்ன பண்ணாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதை எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கம்யூனிட்டியில் ஐ ஹாவ் மோர் தென் 250+ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கோச் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்ன ப்ரூவன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னா, நான் என்ன என்னுடைய கெரியரில் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும், அந்த எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, salary doubling மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. These are all the 6 steps. You need to be in the right company, you need to have the right goal and you need to work in the right role. கரெக்டான கம்பெனியில் இருக்கணும், கரெக்டான கோல் உங்களுக்கு இருக்கணும், அடுத்த ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கரெக்டான வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும், அடுத்து உங்களுடைய மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் தான் அந்த salary doubling மாடலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக ஒன்னோடாமல் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ரீச் தட் கோல். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரூவன் பிளான். இந்த ப்ரூவன் பிளானை இதர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கணும், அது இருந்திருந்துன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் அதர் mentors or implementers. Okay, if you want to learn from me, you can come and join my community. Salary Secrets Masterclass அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டக்ட் பண்ணுறேன் எவ்ரி சிங்கிள் சண்டே. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட்டெண்ட் மை Salary Secrets Masterclass, get that proven plan from me. ஓகே, அந்த ப்ரூவன் பிளானை எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா you can get results. Okay, like a lot of my students are getting fantastic results, like 80% salary hike, 100% salary hike, 60% salary hike. These are all the results
that will be produced only if you are following the proven plan. So இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா make sure you click the link below in the description and attend my free salary secrets master. அதுதான் வந்துட்டு 3-step plan. Step number 1 self assessment. Step number 2 is clear targets. Step number 3 is following a proven plan. So இதுதான் வந்துட்டு மேஜர் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது இல்லாமல் ஒரு கோர் ஸ்கில்ஸ் ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா you need to be a lifelong learner. கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஆல் ஹை பர்ஃபார்மர்ஸ், ஆல் 6 figure earnersலாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் திஸ் ஓன் ஆட்டிடியூட். தே ஆர் லைஃப் லாங் லேர்னர்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும். உங்களுடைய பர்சனல் பிராண்டு கம்பெனிக்கு உள்ளேயும் சரி கம்பெனிக்கு எக்ஸ்டர்னலாகவும் சரி யூ நீட் டு பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட். ஓகே, தட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ நீட் டு நெட்வொர்க் வித் ரைட் பீப்புள். when I say நெட்வொர்க்கிங், உங்களுடைய பாஸ் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்களுடைய கம்பெனியில் இருக்க பவர் சென்டர்ஸ் ஆர் சீனியர் ரிசோர்ஸஸ் யாருனா இருப்பாங்க. சீனியர் ரிசோர்ஸஸ்னால் வந்துட்டு தே ஹாவ் தி எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் யுவர் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்னலாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் வந்துட்டு நெட்வொர்க்கிங் நல்லா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்கில். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி கோஷன்ட். இந்த டே அண்ட் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி, நிறைய ரெவல்யூஷன், ஆட்டோமேஷன் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த டைமில் யூ நீட் டு நோ ஹவு டு லெவரேஜ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் லெவரேஜ் பண்ணி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுடைய கம்பெனியினுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி நெக்ஸ்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் அடாப்டபுளாக இருக்கணும். ஓகே, நீங்கள் அடாப்டபுளாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இதுதான் தெரியும், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பீங்க. மெஷினோ ஆட்டோமேஷனோ ஈஸியாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் எதெல்லாம் புதுசாக வருதோ அதெல்லாம் நான் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பி ஃபிக்ஸ்ட் ஆன் யுவர் கோல் பட் பி ஃப்ளெக்சிபிள் ஆன் யுவர் ப்ராசஸ். ஓகே, ஸோ பி ஃப்ளெக்சிபிள். அடாப்டபுளாக இல்லை அப்படின்னா யூ வில் ப்ரோக். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், ஒரு பேம்பு ட்ரீ இருக்குது அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ காற்றடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப அப்படியே வளைஞ்சு போயிட்டுருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த பேம்பு ட்ரீ மட்டும் எப்போவுமே எந்த காற்றுக்கும் வந்துட்டு உடையவே உடையாது. பட் எந்த ட்ரீ எல்லாம் வந்துட்டு உடையிலையோ, நீங்கள் புளிய மரம், மாங்காய் மரம் எதெல்லாம் உடையிலையோ நான் சாய மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும் காற்றுக்கு. ஓகே, ஸோ பி லைக் எ பேம்பு ட்ரீ. ஓகே, டு நாட் பி லைக் அதர் ட்ரீஸ். ஓகே, ஸோ த பாயிண்ட் இஸ் அடாப்டபிலிட்டி கோஷன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணீங்க, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ரீச் யுவர் 1 lakh per month salary very very fast. That's my intention. That's why I created this video. So what I want you to know is கமெண்ட் பாக்ஸில் 1 lakh per month salary எப்போ ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய இன்டென்ஷனாக சொல்லுங்கள். It can be 1 year, it can be 2 year, it can be 3 year, it can be 5 year, it can be 3 months, 6 months, whatever. But உங்களுடைய கோல், உங்களுடைய இன்டென்ஷனை tell it to the universe. Okay, and I'll read each and every one of your comments and I'll reply back to you. Okay, so stop this video and comment boxல வந்துட்டு let me know exactly what is your intention. Okay, when are you going to reach your 6-figure income? Okay, so with that being said, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா please hit the like button and comment below on what is the intention for 1 lakh salary per month. And also if you would like to join my community, please click the link below in the description. Attend my free salary secrets masterclass. அங்கே தான் வந்துட்டு எக்ஸாக்டாக என்னுடைய ப்ரூவன் பிளானை நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். அண்ட் மேக் ஷூர் யூ ரெஜிஸ்டர் அண்ட் கெட் த மேக்ஸிமம் வேல்யூ அவுட் ஆஃப் இட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மேக் ஷூர் யூ வாட்ச் மை 1 lakh per month salary challenge அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த 6 steps to double your salary என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நான் சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் go and watch that video. I will see you in the next video. Bye bye.